வணக்கம். ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. வழக்கம் போலவே நான் போட்டு வர வீடியோக்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய ஆதரவு நிறையா இருக்கிறதுனால இந்த தடவையும் நான் உங்களுடைய ஆதரவை கோருறேன். இப்போ என்னத்தை பார்க்க போறோம்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு சம்பந்தமான பல வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள்லேயும் நிறைய பதிவுகள்லாம் வந்திருக்கு. நம்மளோட டேக் இதில் வந்து வேற மாதிரி இருக்கு. ஏன்னா பலரும் பல கோணத்தில் அனலைஸ் பண்ணிட்டதால நம்ம வந்து இதை வேற ஒரு கோணத்தில் அனலைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இதில் என்னன்னா 2016 அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயலலிதா பண்ண ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் அந்த நிகழ்ச்சியில இருந்து தான் அவருடைய உடம்பு ரொம்ப அதிகமாக மோசமாக போச்சு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார். ஆனா அப்பெல்லாம் ஆக்டிவா இருந்தாரு. அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா வேலையும் மீட்டிங்லாம் போனாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த டைம்ல அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. அதாவது 2011லேருந்து 16 ஏப்ரல் வரையிலும் அவர் தான் தமிழக அசெம்பிளியில வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. அதாவது கூட்டணி கட்சிகள்ல அவங்க கூட்டணி கட்சியாக போட்டி போட்டு திமுக வந்து 3வது நிலைக்கு தள்ளப்பட்டதால 29 எம்எல்ஏக்களோட அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. அந்த டைம்ல அவரு ஜெயலலிதாவை சில கேள்விகள் நேரா கேட்டது, பிளஸ் அசெம்பிளியில பேசும்போது நாக்க துருத்தி கையை உயர்த்தி பேசினது, இதன் மூலமாக நடந்த ஒரு சிறிய தவறு தான். அது ஒன்றும் பெரிய தவறுலாம் கிடையாது. ஒரு கோபத்தில் அவர் எதையுமே நேர்மையாக, நேருக்கு நேராக, மறைவில்லாம அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் தான். அவர் பல நிகழ்ச்சிகள்ல அவர் அது பண்ணியிருக்காரு. அதனுடைய ஒரு கட்டமாக அவர் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினார் என்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா அவரை பழிவாங்க ஆரம்பித்தது. அந்த பழிவாங்கலின் ஒரு கட்டமாக தான் வந்து மாஃபா பாண்டியராஜன், அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன் இந்த மாதிரி எம்எல்ஏக்களை இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு அந்த டைம்லயே. அதாவது அவங்க வந்து அவங்க தொகுதி நிதி கேட்கறதுக்காகவும் தொகுதிக்கு நல்லது செய்யணுங்கிறத கேட்டு பெறுவதற்காகவும் மீட் பண்ண மாதிரி வர வச்சு அவங்கள சுத்தமா வந்து விஜயகாந்துக்கு எதிராக திருப்பிடுச்சு அவங்கள எல்லாமே. ஸோ அங்கதான் வந்து அவருடைய முதல் அந்த ஹெல்த் இஷ்யூ அவருக்கு வந்து அதிர்ச்சியானது வந்து தான் யாரை நம்பினமோ அவங்களே இந்த மாதிரி சேர்ந்து இந்த அம்மாவோட நமக்கு எதிராக கலகம் செய்கிறாங்களே அப்படிங்கிறதுல இருந்து முழுமூச்சாக அவர் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் மேடைகள்லையும் மற்ற இடங்கள்லையுமே பார்க்குற இடங்கள்ல எல்லாமே வந்து அவர் மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் கொண்டு பயன்படுத்திலாம் பேசினாருங்கிறதே பார்த்தோம். அதுக்கு அந்த அம்மா இவர் ஒரு குடிகாரர்னு கூட சொல்லிச்சு அசம்பிளிலங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயமா பார்க்கும்போது இதனுடைய கல்மினேஷனாக இதனுடைய முடிவாக என்னாச்சுன்னா 2016 எலெக்ஷன்ல இவரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், இவருடைய போக்கு சரி கிடையாது, என்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்காம இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்து என் காலில் விழுற காலத்துல இவர் என்னை எதிர்த்து கேள்வி கேட்டாரு, அதனால நான் இவரை வழி பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி மா நடராசன், சசிகலாவுடைய வீட்டுக்காரர் மா நடராசனையும் வைத்து இவர் வந்து திமுகவுக்கு போகக்கூடாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதே மா நடராசனை வச்சு மற்ற ஆட்களை வந்து அதாவது திமுகவில் கூட்டணிக்கு பேரம் படியாம இருந்தவங்க, கலைஞர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்த நேரம் அந்த நேரம், அதனால அவருக்கு என்னன்னா ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்சு அடுத்தது நம்ம ஆட்சி தான் வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்த அந்த காலகட்டத்துல அவர் என்ன பண்ணாரு, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் ஒத்துக்கல. அதாவது இன்ஃபேக்ட் பணத்துக்கு அவங்க ஒத்துக்கல. நேர்மையான கூட்டணியா வாங்க, அப்படி வேணா பார்க்கலாம், மற்றபடி என்னால பணம்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி கலைஞர் இருந்துட்டாரு. இந்த கலைஞருடைய இந்த ஒரு போக்கை பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கை பயன்படுத்திக்கிட்டு மா நடராசனையும் சோராம்சையும் கூப்பிட்டு இவருக்கு எதிராக அந்த இவரோட கலைஞர்கிட்ட போகாத கூட்டணி தலைவர்கள், அது மதிமுக இருக்கலாம், விசிகா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், ஜிகே வாசனா இருக்கலாம், இவங்களை எல்லாரையும் வந்து தனியா பிரிச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு மூலமா வந்து விஜயகாந்துக்கு ஒரு முதலமைச்சர் ஆசையை உண்டாக்கி நீங்க தான் நம்ம ஒரு 3வது அணி போவோம், ஜெயலலிதாவுக்கு வந்து எதிராக இருக்கு அலை, அதே மாதிரி கலைஞருக்கு எதிராகவும் தான் இருக்கு,
ஆக நீங்க வந்து முதல்வர் வேட்பாளரா நாங்க உங்கள நிறுத்துறோம்னு சொல்லி, அவங்கள சொல்ல வச்சு, அதன் மூலமாக விஜயகாந்த் அதுக்கு ஆசைப்பட்டு, கடைசியா என்ன ஆயிருச்சுன்னா, இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அ அமைக்கப்பட்டது. அப்ப ஓட்டு வந்து டெஃபினட்டா 3ஆ பிரியுது. திமுகவுக்கு ஒரு பகுதி போகுது, அதிமுகவுக்கு ஒரு பகுதி போகுது. இந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு பகுதி போகுது. நமக்கு எல்லாமே தெரியும். தமிழக அரசியல உற்று நோக்கிட்டு இருக்கவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழக அரசியல் தேர்தல பொறுத்தவரையிலும் 3 அணியாக பிரிஞ்சா, அதுல 1 அணி தான் வெற்றி பெறும். அதுவும் ரொம்ப மார்ஜின்ல தான். ஜெயலலிதாவுடைய அந்த 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 டைமினுடைய வெற்றி ஒரு 1½ தான் டிஎம்கேவுக்கு விட அதிகமா இருந்துச்சு. ரொம்ப மார்ஜின்லாம் கிடையாது. அந்த சூழல்ல அவர் வந்து அ தோற்கடிக்கப்பட்டார். அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய அந்த எக்ஸ்பெரிமென்ட்டே பாழா போயிருச்சு. இதுக்கிடையில வந்து இந்த மக்கள் நல கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு நடராசன் மூலமாக பணம் அந்த டைம்ல போய் சேர்ந்ததாக ஒரு அ நியூஸ் ஸ்டோரி. அதாவது அஃபிஷியலா அந்த நியூஸ் ஸ்டோரி வரல. அப்ப தமிழகம் எங்கும் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு செய்தி பரவுச்சு. அதாவது எல்லாருக்குமே ஒரு ஒரு கூட்டணி கட்சி ஆள்களுக்கும் கொஞ்சம் பணம். அதே சமயம் வைகோவுக்கு பணம். எல்லாருக்குமே பணம். இந்த ஒரு சூழ்ச்சியும் ஜெயலலிதா செய்ததாக நடராசன் மூலமாக அப்பவே வந்து கிசுகிசு செய்திகள் எல்லாம் வந்தது. இப்ப நான் சொல்றதுக்கு அபிஷியலான டாக்குமெண்ட் இல்ல. அபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, திமுக, அதிமுக 2க்கும் மாற்றாக ஒரு கட்சிய நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால விஜயகாந்துக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருக்கு. மிக குறுகிய காலத்துல வந்து 29 எம்எல்ஏ அவர் ஜெயிச்சாரு. அவரு வந்து அதிமுகவுல ஜெயிச்சதால தான் வந்து அதிமுக ஜெயிச்சது. அதே பாணிய பின்பற்றி, இந்த நேரத்துல அவர தனியா வச்சு புரமோட் பண்ணோம்னா, ஓட்டு நமக்கு கணிசமா வருங்கிற ஒரு ராங் கால்குலேஷன் இந்த மக்கள் நல கூட்டணி அ அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்துடுச்சு. அப்படிங்கிறது தான் அப்ப நடந்தது. ஆக இது எது எங்க இருந்தாலும் இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜெயலலிதா தன்னுடைய பழிவாங்குதல் தன்மையாலும், துரோகத்தாலும், விஜயகாந்த் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியால், நம்மள எதிர்த்து கேட்டாரே, இவர வாழவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தால, அவருக்கு வந்து பதவி ஆசைய நடராசன் மூலமாக தூண்டிவிட்டு, பண ஆசையும் கொஞ்சம் அவருக்கு காட்டப்பட்டதாக சொல்றாங்க. அவரு வாங்குனாரா இல்லையாங்கிறது நமக்கு வந்து ஆதாரம் நமக்கு இல்ல. ஆனா, அவருடைய மனைவி புஷ்பலதா பிரேமலதா மூலமாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும், அந்த அம்மா அந்த பணம்லாம் வாங்குன மாதிரியும் அப்பவே செய்திகள் வந்து பரவுச்சு. இந்த செய்திக்கு நமக்கு வந்து அஃபிஷியலா கோட் பண்ண முடியாது. ஆனா, இது நடந்ததாக அப்ப உள்ள சில மீடியாக்கள்ல வந்தது. குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல, மற்ற ஊடகங்கள் எல்லாமே வந்தது உண்மை. ஆக, எது எங்க இருந்தாலும் விஜயகாந்த் துரோகத்தால், பழிவாங்கலால் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா, இன்னைக்கு வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னமோ இவங்க அந்த 4 பேர் இருந்தாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட்டுங்க, விசிக, மதிமுக இவங்க தான் வந்து வந்து விஜயகாந்த குழியில தள்ளின மாரியும், இவங்க தான் விஜயகாந்துக்கு துரோகம் பண்ண மாரியும், இப்படியான ஒரு பொய் கதை ஒண்ணு பரப்பப்படுது. இது ஒரு பியூர்லி ஃபேக் நரேட்டிவ். இந்த மாரியான இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. விஜயகாந்த் முதல்ல ஒத்துக்கிட்ட பிறகு தான் இவங்கெல்லாம் போனாங்க அங்க. பிரேமலதாவும், சுதீஷும் வந்து அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு தான், இந்த மாரியான கூட்டணிக்கு இந்த மத்த தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்களே ஒழிய, இவங்க சொன்னதால வந்து விஜயகாந்த் வந்து ஆ மனம் மாறல. விஜயகாந்துக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கு. பிரேமலதாவுக்கும், சுதீஷுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதன் மூலமாக தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதே சமயம் விஜயகாந்த் என்ன நினைச்சாருன்னா, இந்த அம்மாவ நம்ம எதிர்த்து பேசுறோம். இந்த அம்மாவும் ஊழல் பண்ணுது மந்திரிகள்லாம். அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ன்ட்டு அந்த வந்து ஒரு பொய்மானை நம்பி அவர் வந்து இந்த ம் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தான் அந்த டைம்ல உள்ள அரசியல் நோக்கர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆக, இப்ப வந்து இந்த நாம் தமிழர் தம்பிகளும், இந்த பாஜக ஆட்களும், சங்கிகளும் வந்து இப்ப உருட்டுறாங்க இல்லையா? சோசியல் மீடியாவுல. அதாவது இவங்க இப்ப போய் தான் அவர கெடுத்தாங்கன்னு. இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஜெயலலிதாவால் கெடுக்கப்பட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெயலலிதாவினுடைய துரோகத்துக்கு பலியானார்கள். தங்கள் கைகளிலே சூடு போட்டுக் கொண்டார்கள் என்பதுதான் வந்து வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மைய நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆக, இது வந்து ஜெயலலிதாவினுடைய துரோகம்.
நம்பின துரோகம். 2011ல விஜயகாந்தோட சப்போர்ட்டை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு, அதே விஜயகாந்துக்கு வந்து துரோகம் பண்ணாங்க. 2 வித துரோகம். ஒண்ணு எம்எல்ஏக்கள வளைச்சு போட்டது. 2வது இவர வேற ஒரு பொசிஷன்ல தள்ளி, இவர வந்து 3வது அணி அமைக்க வச்சு, அதன் மூலம் ஓட்ட பிரிச்சு பண்ணது. இந்த 2 துரோகத்துக்கும் காரணம், இந்த 2 பழிவாங்கலுக்கும் காரணம் அம்மையார் ஜெயலலிதா தானே ஒழிய, இந்த 4 தலைவர்களும் இல்லை என்பதை நாம் உரக்கத்தான் சொல்ல வேண்டும். வேறொரு அமர்வுல இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.